தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதாவது எண்ணெயில பொரிக்கக்கூடிய எந்த வகையான உணவுகளையும் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால கூட வந்து பாடி ஹீட் கம்மியாகும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஹீட் பாடி உள்ளவங்க வந்து இதை ரொம்ப தவிர்ப்பாங்க, ஏன்னா ரொம்ப பாடி ஹீட் ஆயிடும்னு. ஆனா இதுல நிறைய இது சீசனல் ஃப்ரூட்ன்றதுனால நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இது எப்படி ஹீட் பாடி உள்ளவங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்பழம் வந்து வாங்கிட்டு ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்து நல்லா வாட்டர்ல சோக் பண்ணி வச்சுட்டு, அதாவது ஊற வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நீங்க சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து பாடியில ஏறாது. ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா சீசன்லயும் வந்து விடவே முடியாத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி. ஸோ அப்ப சம்மர்ல வந்து டீ அண்ட் காஃபினாலையும் நிறைய ஹீட் அதிகமாகும் பாடியில. இதை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுக்கிறீங்க, அதாவது 3 வேளை 4 வேளை அப்படி எடுக்கிறது வந்து அந்த குவான்டிட்டியை வந்து நீங்க கம்மி பண்ணலாம். அதாவது ஸ்மால் கப்ஸ்ல எடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த டைம்ஸ் நீங்க இப்போ 4 வாட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அது 2 வாட்டி இல்ல ஒரு 3 வாட்டி இப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அளவையும் குறைச்சிட்டு இந்த டைம்ஸ் ஆஃப் டீ நீங்க எடுக்கிறதையும் வந்து குறைக்கும் போது பாடி ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைய ஸ்டார்ட் ஆயிடும்.